தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் சூழலில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் முதல்வர் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். அது மட்டுமல்ல, பேரிடர் மேலாண்மை திட்டம், தகவல் தொடர்பு திட்டம், முதல்நிலை மீட்பாளர்களோட பட்டியல். இப்போ நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். பருவமழையை எதிர்கொள்ள எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்சாரம் மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் தேவையான நேரத்தில் கிடைக்கும்படி உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். தென்மேற்கு பருவமழை ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் உட்பட காவலர்களும் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மின்சாரம் மற்றும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தி வருகிறார். தொடர்ந்து நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாஸ்கர், வணக்கம். இப்பவே மழை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த ஆய்வுக் கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? என்னென்ன அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன? இரண்டு முக்கிய மையங்களை மையப்படுத்தினால் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் தலைமையில தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒன்று, தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மேட்டூரிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதை மையப்படுத்தினால் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள்ல தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மின்சாரம் மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விதமான தேவைகளையும் அந்த நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையம் என்பது 24 மணி நேரம் செயல்படுவது போல மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையமும் 24 மணி நேரம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. நிவாரண மையங்கள்ல பேரிடர் கால மேலாண்மை என்பது தொடர்பான மீட்பு நடவடிக்கைகளுக்கான பட்டியலை தயார் செய்து வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பாடுகள் அமைய வேண்டும். ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுரை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அதை ஒட்டித்தான் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்வதற்குண்டான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.